ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது திரைமுரசு. நம்ம திரைமுரசு நிகழ்ச்சியில் சினிமா பற்றின பல அப்டேட்ஸ் தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். நடிகர் சூர்யா நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகிட்டு வருது கங்குவா படம். 3D முறையில் உருவாகிற இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிருக்கிற சூர்யா அடுத்ததா அவர் நடிக்க இருக்கிற சுதா கொங்கரா படத்தில் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இதுக்கிடையில் நடிகர் சூர்யா செஞ்ச ஒரு விஷயம் கங்குவா டீமுக்கு நெகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அது என்ன விஷயம் வாங்க பார்க்கலாம். சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா நடிச்சு பிரம்மாண்டமா உருவாகுது கங்குவா. பீரியாடிக் காட்சிகளும் சமகாலத்தில் நடக்கிற மாதிரியான காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிற இந்த படம் 3D படமா உருவாகி 10 மொழிகள்ல வெளியாக இருக்கு. சூர்யாவுக்கு ஜோடியா பாலிவுட் நடிகை திஷா பதானி நடிக்கிற இந்த படத்துல அனிமல் படத்துல நடிச்ச பாலிவுட் நடிகர் பாபி தியோல் வில்லனா நடிக்கிறாரு. இவங்களோட சேர்ந்து யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, கோவை சரளா, ஆனந்த்ராஜ், நட்டி நட்ராஜ் ஆகிய பலரும் முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்கிறாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடைஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் ஆரம்பமாகி நடந்துட்டு வருது. கலர் கரெக்ஷனுக்கான டிஐ பணிகள் தீவிரமா நடந்துட்டு வர நிலையில நடிகர் சூர்யா பணிகள் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு நேரடியா விசிட் அடிச்சு பணிகளை பார்வையிட்டது படக்குழுக்கு எனர்ஜியை கொடுத்திருக்கு. இது சம்பந்தமான போட்டோக்களை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண சினிமா போட்டோகிராஃபர் வெற்றி பழனிசாமி, அன்புள்ள சூர்யா சார், நீங்க எங்களோட டிஐ பணிகளில் இணைஞ்சது உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தருதுன்னு குறிப்பிட்டு தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆதி பகவான், நிமிர்ந்தனல் படங்களை தொடர்ந்து நடிகர் ஜெயம் ரவி டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிற படம் சைரன். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜெயம் ரவி டபுள் ஆக்ஷன்ல நடிச்ச 2 படங்கள்லயுமே அவரோட கேரக்டர்களுக்கான வித்தியாசத்தை நல்லாவே வெளிப்படுத்தி இருப்பாரு. அந்த வகையில இந்த சைரன் படத்திலையும் வேறுபாடு காட்டி நடிச்சிருக்காரு ஜெயம் ரவி. இப்போ அந்த படத்துல இருந்து வந்திருக்கிற அப்டேட் என்ன வாங்க பார்க்கலாம். விசுவாசம், அண்ணாத்த ஆகிய படங்களுக்கு வசனம் எழுதினவரும் கனா படத்துல நடிச்சவருமான ஆண்டனி பாக்கியராஜ் டைரக்டர் ஆகியிருக்கிற படம் சைரன். நடிகர் ஜெயம் ரவிக்கு அகிலன், இறைவன் ஆகிய 2 படங்களும் சரியா போகாத நிலையில அதை தொடர்ந்து இந்த படத்தை பெரிதும் நம்பியிருக்காரு ஜெயம் ரவி. இந்த படத்துல ஜெயம் ரவி 2 கெட்டப்ல நடிச்சிருக்காரு. அதுல ஒன்னு சால்ட் அண்ட் பெப்பர் லுக் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயம் ரவி கூட சேர்ந்து கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன், சமுத்திரகனி, யோகி பாபு ஆகிய பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு சாம்சிஎஸ் பின்னணி இசையும் ஜிவி பிரகாஷ் பாடலுக்கும் இசையமைச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையில ஏற்கனவே இந்த படத்துல இருந்து 2 பாடல்கள் வெளியாகி கவனம் பெற்றுச்சு. இந்த நிலையில சைரன் படத்தோட 3வது பாடலான அடியாத்தி அப்படின்ற பாடலோட லிரிக்கல் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. பாடலாசிரியர் முருகன் மந்திரம் எழுதியிருக்கிற இந்த பாடலை ஆந்தனி தாசன், சிந்தூரி விஷால், முகேஷ் ஆகியோர் இணைஞ்சு பாடியிருக்காங்க. சைரன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஜினி, விஜய், அஜித், சூர்யான்னு முன்னணி நட்சத்திரங்களை வச்சு படங்கள் எடுத்த இயக்குனர் முருகதாஸ் சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படத்தை எடுக்க இருக்காரு. பெரும் எதிர்பார்ப்புகளை கிளப்பி இருக்கிற இந்த படத்துல இருந்து வந்திருக்கிற அப்டேட் என்ன இப்ப பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான அயலான் படம் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து அவரோட 21வது படத்தோட ரிலீஸ் வேலைகள் மும்முரமா நடந்துட்டு வருது. ரங்கூன் படத்தை எடுத்த ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற இந்த படத்தை கமலோட ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்புல உருவாக்கி இருக்கு. இன்னும் டைட்டில் வைக்கப்படாத இந்த படத்துக்கு சோல்ஜர்னு டைட்டில் வச்சிருப்பதா சொல்லப்படுது. இந்த படத்தோட அபிஷியல் டைட்டிலை நாளைக்கு வெளியிட இருக்காங்க படக்குழு. இந்த படத்துக்கு அப்புறமா இயக்குனர் AR முருகதாஸ் டைரக்ஷன்ல நடிக்க இருக்காரு சிவகார்த்திகேயன். ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் தயாரிக்கிற இந்த படம் ஆக்ஷன் கமர்ஷியல் என்டர்டைனரா உருவாக இருக்கு. பிரம்மாண்ட பட்ஜெட்ல உருவாக்குற இந்த படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் இதுவரைக்கும் நடிக்காத ஒரு கேரக்டர்ல நடிக்க இருப்பதா சொல்லப்படுது. கன்னட நடிகையான ருக்மணி வசந்த் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க. இவங்க நடிப்புல கடந்த ஆண்டு வெளியான கன்னட படமான சப்த சாகரதட்சே எல்லோ படத்துல இவங்களோட நடிப்பு நிறைய பாராட்டுகளை பெற்றிருந்ததை தொடர்ந்து இவங்க இப்போ தமிழ்ல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா அறிமுகமாகறாங்க. சுதீப் எலமான் ஒளிப்பதிவு, ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டிங்னு மிகப்பெரிய டெக்னீஷியன்கள் இணைஞ்சிருக்கிற இந்த படத்துக்கு திலீப் சுப்ராயன் ஸ்டண்ட் காட்சிகளை வடிவமைக்கிறாரு. இந்த நிலையில இந்த படத்தோட துவக்க விழா நேத்து நடந்தது. இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருப்பதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்தோட மத்த காஸ்டிங் அப்டேட்டுகள் சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். மலையாளத்தில் வெளியான ஜூன், மதுரம் படங்களின் மூலம் கவனம் பெற்றவர் இயக்குனர் அகமது கபீர். இவரது இயக்கத்தில் அண்மையில் வெளியான கேரளா கிரைம் ஃபைல்ஸ் இணையத்தொடர் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் அவர் அடுத்ததாக காதலை மையமாக கொண்டு புதிய படம் ஒன்றை இயக்குகிறார். இந்த படத்தின் நாயகனாக அர்ஜுன் தாஸ் நடிக்கிறார். இதன் மூலம் அவர் மலையாளத்தில் அறிமுகமாகிறார். ஹிருதயம், குஷி, ஹாய் நானா படங்களுக்கு இசையமைத்த ஹேஷாம் அப்துல் வஹாப் இப்படத்துக்கு இசையமைக்கிறார்.
மற்ற நடிகர்கள் குறித்த அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது. அர்ஜுன் தாஸை பொறுத்தவரை கைதி படத்தின் மூலம் கவனம் பெற்றவர். தற்போது தெலுங்கில் உருவாகி வரும் பவன் கல்யாணின் ஓஜி படத்தில் நடித்து வருகிறார். அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான அநீதி படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மலையாளத்தில் நிவின் பாலி நடிப்பில் வெளியான பிரேமம் படத்தின் மூலம் அறிமுகமானவர்தான் அனுபமா பரமேஸ்வரன். அந்த படம் ஹிட் அடித்த நிலையில் தமிழில் தனுஷுக்கு ஜோடியாக கொடி படத்தில் நடித்திருந்தார். மேலும் அதர்வாவுக்கு ஜோடியாக தள்ளி போகாதே உள்ளிட்ட படங்களிலும் நடித்துள்ளார். இதையடுத்து ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் படத்தில் ஜெயம் ரவிக்கு மனைவியாக பிளாஷ்பேக் காட்சிகளில் அனுபமா பரமேஸ்வரன் நடித்துள்ளார். இந்நிலையில் வரும் மார்ச் 29ஆம் தேதி அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் தெலுங்கில் உருவாகியுள்ள டில்லு ஸ்கொயர் திரைப்படம் வெளியாகிறது. இந்த படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகி உள்ளது. ட்ரெய்லர் முழுக்க முழுக்க இளைஞர்களை கவரும் விதமாக கட் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த ட்ரெய்லர் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு இறுதியில திரையரங்குகளில் வெளியானது ஆமிர் கானின் லால் சிங் சதா. ஃபாரஸ்ட் கம்ப் படத்தோட தழுவலா உருவான இந்த படம் வெற்று பிரச்சாரத்தால பெரிய அளவில் மக்களிடையே சென்று சேரவில்லை. இதையடுத்து தான் நடிப்பிலிருந்து ஓராண்டு விலகி இருப்பதா நடிகர் ஆமிர் கான் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில அவர் தயாரிப்பில் உருவாகியுள்ள லாபடா லேடிஸ் படத்தின் சிறப்பு திரையிடல் பெங்களூருவில் நடைபெற்றது. இந்த படத்தை ஆமிர் கானின் முன்னாள் மனைவி கிரண் ராவ் இயக்கியுள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆமிர் கானிடம் அவரது அடுத்த படம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், கடந்த வாரமே என்னுடைய புதிய படத்தின் படப்பிடிப்பை தொடங்கிவிட்டேன். சிதாரே ஜமீன் பர் என படத்துக்கு தலைப்பிடப்பட்டுள்ளது. இது தாரே ஜமீன் பார் படத்தின் அடுத்த கட்டம். 2 படங்களின் கதையும் கதாபாத்திரங்களும் வெவ்வேறானவை. தாரே ஜமீன் பார் திரைப்படம் உங்களை கண்ணீர் சிந்த வைத்திருக்கும். ஆனால் இப்படம் உங்களை சிரிக்க வைக்கும். பிரசன்னா இயக்கி வரும் இப்படம் சிறந்த பொழுதுபோக்கு படமாக இருக்கும். படத்தை இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியிட திட்டமிட்டுள்ளோம் என்றார். என்னங்க, இன்னைக்கு நம்ம திரைமுரசு நிகழ்ச்சியில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு ஷோல உங்களை மீட் பண்றேன். Until then, this is bye from Vinita Jerry.